டெல்லி வந்து இறங்கின காலங்காத்தாலே உதாரிச்சு டெல்லியில இப்படியும் மக்கள் இருப்பாங்கன்ற மாதிரி ஆக்கிருச்சு. அது ஒரு பெரிய கதை. முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக சொல்லுறேன். அதுக்கு முன்னாடி இது நான் சிக்ஸ் பேக்ஸ் பாரு எபிசோட் 41 வீடியோ பார்க்கலாம். மறக்காம ஃபாலோ தட்டிட்டு போயிருங்க. அப்புறம் இது என் டெல்லி பயணம் பாகம் 3. ஒரு வழியா டெல்லி வந்து சேர்ந்தாச்சு. இவங்க தான் நைட்டு ஃபுல்லா அவங்க காதல் கதையை சொல்லிட்டு வந்த தோழி. அந்த கதையை கேட்டு அவங்க கல்யாணம் ஆனா கண்டிப்பா கல்யாணத்தை எனக்கு கூப்பிடுங்க, நீங்க சூடமேல சத்தியம் பண்ணி கண்டிப்பா கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு போனாங்க. சரி அவங்க வழியை அனுப்பிச்சு நம்ம கிளம்ப வேண்டிய வேலைக்கு கிளம்பியாச்சு. வாழ்க்கையிலே முத இதை யூஸ் பண்றது நேரில் பார்த்திருக்கேன். அப்படியே ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மெட்ரோக்கு போகணும். நம்ம அந்த தேடி மெட்ரோக்கு வந்து சேர்ந்தாச்சு. அங்க வந்து அங்க ஒரு அதிர்ச்சி. இங்க கலர் லைன் இருக்கு. எந்த கலர் எங்க போகும் எந்த இடம் எனக்கு தெரியாது. அதுவும் இல்லாம மெட்ரோ தாண்டி கட்டி வச்சிருக்காங்க. எங்க எது இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் டு 3/4 மணி நேரம் அங்கதான் சுத்திக்கிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாம அங்க இருக்க இங்கிலீஷ் புரிய மாட்டேங்குது, எனக்கு ஹிந்தி புரிய மாட்டேங்குது, அவங்களுக்கு தமிழ் தெரியாது, எனக்கு ஹிந்தி தெரியாது. இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஐயோ ஒரு வழியா வெளியே வந்து சேர்ந்தாச்சு. இங்க இருந்து அப்படியே வாக்கிங்லேயே இந்தியன் கேட்டுக்கு போயிடலாம். 1.5 கிலோமீட்டர் தான் போட்டுருந்துச்சு. நம்ம இன்னைக்கு 1.5 கிலோமீட்டர் எல்லாம் பஸ்ல பைக்ல போயிருக்கோம். நடைய தட்ட வேண்டியதான்னு சொல்லி அப்படியே பொறுமையா ஒரு சுற்றி பார்த்துக்கிட்டே நடைய போட்டுட்டு இருந்தேன். காலைல இருந்து எதுவுமே சாப்பிடலன்னு சொல்லி ஒரு டீயை போலன்னு ஓரமா ஒதுங்கினேன். அது கோர்ட் சைடு போல. அங்க ஒரு வக்கீல் இருந்தாரு. அவர் ஏதாச்சமா பேச்ச போட்டாரு. நானும் அப்படியே பேச்ச போட்டு அப்படி இப்படின்னு க்ளோஸ் ஆயிட்டோம். அப்படியே நீங்க என்ன பண்றீங்க, நான் என்ன பண்றேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறம் அவரை டீக்கு காசையும் பே பண்ணிட்டு இந்தாங்க என் நம்பரு, ஏதாச்சும் பஞ்சாயத்து டெல்லினா என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாப்புல. சரின்னு அவருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல இந்தியா கேட்டு அப்படியே நடந்து ஓடியாந்தாச்சு. இந்தியா கேட்டுக்கிட்டே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் இருந்துச்சு. இந்த பிளேஸ் என்னன்னா இந்தியா எந்தெந்த வார்ல எப்படி ஜெயிச்சு அது எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலையும் வச்சு இருந்துச்சு. அது போக அந்த வாரில் தவறுல எல்லாத்துக்கும் ஒரு நினைவஞ்சலி மாதிரி கட்டியிருந்தாங்க. அது ஒரு சர்க்கிள் மாதிரி இருந்துச்சு. அந்த பிளேஸே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. நான் அப்படியே கொஞ்ச நேரம் அந்த பிளேஸை ஃபுல்லாக ஜாலியாக சுற்றிட்டு அப்படியே வெயிலே அலைஞ்சிக்கிட்டு இருந்தாலும் அப்படியே சிட்டிங்கை போட்டேன். இந்த வீடியோவோட லென்த் ரொம்ப பெருசாக போகிறதால இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கல. அடுத்த வீடியோ இன்னும் அரை மணி நேரத்தில் வந்துடும், கவலைப்படாதீங்க.